இந்திய முதல்வர்களில் முதல்வர் வந்து புனரமைக்கப்பட்டு புது பொலிவு பெற்றிருக்கும் வள்ளுவர் கோட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைப்பதற்காக அங்கு வருகை தந்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை பதிவு செய்வதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், 1548 பேர் அமரக்கூடிய வகையில் ஐயன் வள்ளுவர் கோட்ட அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதுபோன்று புதுப்பிக்கப்பட்ட வள்ளுவர் கோட்டத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகள் என பட்டியலிடுங்க. நிச்சயமாக சென்னையின் ஒரு முக்கிய அடையாளமாக பார்க்கப்பட்ட அந்த வள்ளுவர் கோட்டத்தை புனரமைக்கப்பட்டு தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது பார்வையிட்டு வருகிறார். அதன்படி பார்த்தால் 80 கோடி மதிப்பீட்டில் இந்த வள்ளுவர் கோட்டமானது புனரமைக்கப்பட்டது. இதில் மிகவும் முக்கியமாக கூற வேண்டுமென்றால் 20,000 சதுர அடி பரப்பளவில் 1548 பேர் அமரும் வகையில் பிரம்மாண்டமான ஐயன் வள்ளுவர் கலையரங்கமானது அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் திருக்குறள் உரை விளக்கத்துடன் கொண்ட குறள் பலகைகள் ஓவியங்களுடன் புதிய வடிவம் பெற்று குறள் மணிமாடமானது அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் 100 பேர் அமரும் வசதியுடன் திருக்குறள் ஆய்வரங்கம் மற்றும் ஆராய்ச்சி நூலகமும் இவற்றில் அமைக்கப்பட்டுள்ளது. 27,000 சதுர அடி பரப்பளவில் 162 கார்களை நிறுத்தும் அளவிற்கு வாகன நிறுத்த வசதியும் செய்யப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் பயன்படுத்தும் வசதியாக 3,300 சதுர அடியில் உணவகமானது அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் 275 சதுர அடியில் நினைவுப் பொருட்கள் மற்றும் பரிசு பொருட்கள் விற்பனை மையமும் அமைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு புதுப்பிக்கப்பட்ட, அதாவது 80 கோடியில் பல்வேறு நவீன அந்த திருக்குறள் அடங்கிய பல்வேறு நவீன கொண்ட அந்த வள்ளுவர் கோட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது திறந்து வைத்து பார்வையிட்டு வருகிறார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மாற்றுத்திறனாளிகள் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் பாராட்டு விழாவானது நடைபெற உள்ளது. மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருது. கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் நியமன முறையில் இடஒதுக்கீடு நியமன முறையில் அவர்களுக்கு அந்த பதவி வழங்கும் சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு இதுக்கு முன்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு பேருந்துகளில் இலவச பேருந்து வசதி மற்றும் அளிக்கப்பட்டது. மேலும் அவர்களுக்கு வணிக வளங்களில் 5% கடைகள் இடஒதுக்கீடு வழங்கும் அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓய்வூதியமானது உயர்த்தப்பட்டது, உதவித்தொகையானது உயர்த்தப்பட்டது. இவ்வாறு கடந்த 4 ஆண்டு ஆட்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு அரசானது செயல்படுத்தி உள்ளது. இதற்காக மாற்றுத்திறனாளிகள் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா அந்த புதிதாக அமைக்கப்பட்டுள்ள அந்த மண்டபத்தில் தற்போது தொடங்கியுள்ளது. இதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் உரையாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.